Hi guys, very good morning. இன்னைக்கு டேட் 17th மார்ச் 2026. இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. எல்லாரும் கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்ன அப்படின்ட்டா, ஈச் எவ்ரி ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸோட தான் என்ட்ரி எடுக்கணும். அவங்க கேபிட்டலோட சைஸை பொறுத்து லாட்டோட சைஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். 1 or 2 டே நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே இன்னைக்கு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்ம ஒரு அனலைசிஸ் போட்டிருந்தோம். அதோட கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து எஸ்டர்டேவோட சார்ட்டு தான். ஸோ டில் மார்க்கெட் இங்கே சைடுவே ரேஞ்சிங் தான் கொடுத்துட்ருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்தோட இங்கே இருக்கிறல்லவா இந்த பக்கா டிமாண்ட் ஜோனும் இந்த பக்கா டிமாண்ட் ஜோனும் இங்கே நேற்று பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. க்ளோஸ் வைக்காமல் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு நல்லாவே மார்க்கெட் பை சைடு மூவ் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் இந்நேரம் 5060 மார்க்கெட் தாண்டி இருக்கணும். ஐ திங்க் இந்த 5064 வந்து மார்க்கெட் தாண்டி இருந்தால் மார்க்கெட் நல்ல பை ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ நேற்று நிறைய பேர் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த உடனே, சார் நீங்கள் சொன்ன கரெக்டான எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் செல் ஆகிட்டு திரும்ப பை ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுன்னா, இங்கே மார்க்கெட் வந்த உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு கிளியரான நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இன்னும் டில் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் ஒன் வேக்கான, அதாவது ஒன் சைடு மூவுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ நேற்று நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் நீங்கள் நேற்று சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஏன் என்ட்ரி போகலை அப்படின்ட்டு. நாங்கள் என்ட்ரி போகாத காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சிங். ஸோ நாங்கள் இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம பை போகும். இந்த மாதிரி ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃபால் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி கூட மார்க்கெட் உங்களுக்கு போகலாம். ஸோ இதுக்காக தான் என்ன சொல்கிறதுனா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி இந்த இன்பிட்வீன் ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரியும் போகக்கூடாது. ஒன்றும் இந்த பாட்டத்தில் என்ட்ரி எடுக்கணும், இல்லை இந்த டாப்பில் எடுக்கணும், இல்லைன்னா இந்த 5064 இருக்குல்லவா, இது மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நாம் ஃபர்தராக ஸ்ட்ராங்காக பைக்கு போகணும். இந்த இன்பிட்வீனில் நீங்கள் பை போகாதீங்க. ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிங்கில், அதாவது ஒரு மேனிப்புலேஷன், இங்கே ஒரு இது ஒரு அக்குமுலேஷன், இங்கே ஒரு மேனிப்புலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட எண்டு இன்னும் முடியல. மேனிப்புலேஷன் முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் மேனிப்புலேஷன் இந்த ரேஞ்சிங்லேயே தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ நாம் வெயிட் பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் நேற்று நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சார் நான் பை எடுத்துட்டேன், லாஸில் இருக்குது, ஹோல்ட் பண்ணிட்டேன், எதுக்காக இங்கே போய் நான் பை எடுக்கணும்? ஸோ கிளியரான ஒரு ஒன் வே ஸ்ட்ரக்சர் கிடச்சி ஒரு புல் பேக்கில் தானே இருக்கணும். இதில் கிளியரான உங்களுக்கு புல் பேக்கே கிடைக்கலையே, ரேஞ்சிங் தானே கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, நாம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சார்ட் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக நேற்றே 4 ஹவரில் நம்ம செக் பண்ணிட்டோம். டில் மார்க்கெட் நமக்கு இந்த பாயிண்ட்டு வேலிடு தான். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு வேலிடு தான். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரான இன்னும் வேலிடாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே பக்காவான ரேஞ்சிங்கில் மார்க்கெட் மல்டி டைம் வந்து உங்களுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிங், புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் இந்த ஏரியாவை மார்க்கெட் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். எப்பயுமே நம்ம சொல்கிறது, ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இன்றைக்கி ஒரு டெக்னிக்கல் சொல்லித்தர போகிறோம்.
ஓகே ஓகே இப்போ வந்து இதுதான் நமக்கு ரேஞ்சிங். ஓகே சிம்பிளா நீங்க இந்த ரேஞ்சிங்கை சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இந்த இடத்தை எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த 5064 எப்போ பிரேக் பண்ணுதோ புல் பேக்கில் நீங்கள் கிளியராக இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகே இந்த 5064 மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய புல் பேக்கோட பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டில் மார்க்கெட் நீங்கள் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உள்ளே என்ட்ரி போகக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்படி போகிறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நீங்கள் பிரேக் அவுட் ஆகாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் சைடு வந்து உங்களுக்கு ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் இங்கே ஒரு வேளை பை எடுக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஒருவேளை இங்கே நீங்கள் செல் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ எப்போ இந்த மார்க்கெட் இந்த ரேஞ்சிங்கை விட்டு பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் அந்த சைடு மூவ்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டில் இன்னைக்கு அகைன் பை சைடு தான். நாங்கள் செல் சொல்லலை. செல்லுக்கு உண்டான பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம். மார்க்கெட் நீங்கள் 5064 மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்போ நீங்கள் தாராளமாக பை போகலாம். டில் நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட் ரேஞ்சை விட்டு வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கப்போ ஒரு ஈஸியான ஒரு கால்குலேஷன் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே நீங்கள் இந்த சார்ட்டை டெலீட் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சார்ட்டை வந்து இங்கே நல்லா ஜூம் பண்ணிக்கங்க. ஓகே இப்போது இங்கே இருக்கிற உங்களோட ரேஞ்சிங்கில் இது வந்து உங்களுக்கு டாப், இது உங்களுக்கு பாட்டம். ஓகே எப்பவுமே ஒரு 2 லைன் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 2 லைனை போட்டுக்குங்க. ஓகே அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரீசண்டாக இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5037ல் ஒரு பக்கா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. 4970ல் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டில் நாம் எப்படி என்ட்ரி போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக நாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு வந்துட்டு மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணதோ தென் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பை சைடு. ஸோ இங்கே உங்களுக்கு எப்போ மார்க்கெட் ஒருவேளை இங்கே பிரேக் பண்ணதோ ஆக்சுவலாக உங்களுக்கு செல் சைட். இதுதான் வந்து நாம் ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ இதை இல்லை இதுக்கு இன்பிட்வீன் இல்லை இந்த இடத்துல எப்படி என்ட்ரி போகிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிவோட் பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ரேஞ்சிங்கில் இருக்கிறப்போ இந்த பிவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பிவோட் பாயிண்ட் அப்படி என்னன்னா ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரீசன்ட் சப்போர்ட். ஓகே ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு டிவைட் பை 2. அப்போது இங்கே வந்துட்டு 5037 வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ரெசிஸ்டன்ஸ், 4970 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் சப்போர்ட். ஸோ நம்ம இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி டிவைட் பை 2 நம்ம போட்டோம்னா 5003.5 அப்படிங்கிறது பிவோட் பாயிண்ட். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஓகே 5003 இந்த ரேஞ்சு மார்க்கெட் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு செப்பரேட் கலர் கொடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ பிவோட் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் இது வந்து உங்களுக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட், இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி உங்களுக்கு பிவோட் பாயிண்ட். ஸோ 5033.4 அளவு 5 வச்சுக்கோங்க. ஓகே மார்க்கெட் இங்கே உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் ஷார்ட்டாக என்ட்ரி போகிற நம்ம வந்து இங்கேயே நான் இன்பிட்வீன்ல என்ட்ரி போகணும் அப்படின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிவோட் பாயிண்ட்ல ஒரு கிரீன் கேண்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஒரு புல் பேக்ல நீங்க ஒரு என்ட்ரி போகலாம். உங்களுக்கு இந்த பிவோட் பாயிண்ட மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டார்கெட் கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணும். இன்கேஸ் உங்களுடைய பிவோட் பாயிண்ட மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் உங்களுக்கு பிரேக் வைக்குது அப்படின்னா நீங்க ஷார்ட்டா நீங்க என்ன பண்ணலாம், செல் போகலாம். இந்த டார்கெட் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா ஒரு புல் பேக்ல இந்த ஏரியா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இங்க ஒரு டார்கெட்டா கிடைக்கும்.
ஸோ இந்த பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சிங் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இந்த கேண்டில்ஸில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். நாங்கள் இப்படி தான் இந்த மாதிரி பிவோட் பாயிண்டை யூஸ் பண்ணுறப்போ இதுதான் எங்களுக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் இது. ஒருவேளை நாங்கள் செல் சைடு இந்த மாதிரி கேண்டில் கிடைச்சிச்சுன்னா இது எங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இது நமக்கு டார்கெட். ஓகே, ஸோ டில் ரேஞ்சிங் இருக்கிறப்போ நம்ம மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பிவோட் பாயிண்டை நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் உங்களுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு ஒரு 10 to 20 பாயிண்ட் நம்ம இதில் சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 300 to 400 பிப்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட் கொடுக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாகவே ஒரு 10 to 15, அதாவது ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சாவே வந்து பிப்ஸ் கிடைச்சாவே நமக்கு இட்ஸ் வெரி வெரி பெட்டர். ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிவோட் பாயிண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நேற்று ஒரு நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்விங் வந்து நமக்கு எப்படி நம்ம டேக் ஆஃப் பண்ணி இந்த இடத்துல நேற்று நம்ம பை ஸ்ட்ரக்சர் பிடிச்சோமோ அந்த மாதிரி இந்த பிவோட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில். ஆக்சுவலாக உங்களுக்கு பிவோட்டில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல் பேக்கில் நாங்கள் இங்கே பை எடுத்திருக்கோம். டார்கெட் இப்போ போயிட்டு இருக்கு. எங்களுக்கு டார்கெட் 5030 நாங்கள் எக்ஸிட் ஆயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் என்ட்ரி. நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த பிவோட் மெத்தடை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக மார்க்கெட் நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஓகே கேஸ், வில் சி டுடே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம டுடே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டில் நாங்கள் பை ஜோன் தான். ஸோ இன்னும் சேஃபான ஜோன் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். 5064 மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, இங்கிருந்து போகிற மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பை சைடு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாம் இந்த ஏரியாவை புல் பேக் நம்ம பை ஜோனாக நாம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ நாங்கள் செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நாங்கள் இந்த பிவோட் பாயிண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சி மார்னிங்லேயே நாங்கள் இந்த புல் பேக்கில் நாங்கள் என்ட்ரி எடுத்திருக்கோம். 5000 நாங்கள் என்ட்ரி எடுத்திருக்கோம். டில் நாங்கள் வந்து ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மெத்தட். ஆனால் இது எல்லா நேரத்துலையும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 என்ட்ரியில் ஒரு 3 to 4 என்ட்ரி ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஷார்ட்டாக ஒரு 3 to 4.5 பாயிண்ட்ல நீங்கள் வந்து நல்ல டார்கெட் கொடுத்துருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறது 5030 டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னைக்கு பை சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு 5064 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நாங்கள் இந்த புல் பேக்கில் இந்த இடத்த நாங்கள் பைக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் நீங்களும் இந்த சார்ட்டை நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. எந்த ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ட்ரி போங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி விக்கை பார்க்கக்கூடாது. கேண்டில் உங்களுக்கு எப்படி க்ளோஸ் வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான க்ரீன் கேண்டில் கிடைச்சிது. நாங்கள் ஒரு புல் பேக்கில் பை எடுத்தோம். அந்த பை பர்ஃபெக்டாக உங்களுக்கு இவ்வளோ டார்கெட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 250 பிப்ஸ் பக்கம் உங்களுக்கு 25 பாயிண்ட் பக்கம் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்டாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா வித் ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ட்ரி போகணும். உங்களுக்கு நல்ல ஒரு டார்கெட் மேலே மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸை கொண்டாந்து பிரேக் ஈவனில் செட் பண்ணிடணும். பிரேக் ஈவன் அப்படின்னா நீங்கள் எங்கே என்ட்ரி போட்டிங்களோ அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே நீங்கள் உங்கள் லாஸை வந்து செட் பண்ணிடணும். ஸோ அப்போது நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டு தான் அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி போங்க வித் ஸ்டாப் லாஸோட. ஓகே, வில் சி நம்ம இன்னைக்கும் பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அப்கமிங் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. எல்லாம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, பாய்.